நூல்வெளி ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும், யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய, எடுத்து சொல்ல, தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு. அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன. இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடித்தந்தது. இவர் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார். தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார். தலைசிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார். சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நூல்வெளி முகமது ரபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீச்சி சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளில் வெளியாகியுள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதியில் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் என்று சிலப்பதிகாரத்தை பற்றி சிலம்பு செல்வர் மா. பொ. சிவஞானம் சொல்லியிருக்காரு.